சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷனுடைய 5வது ராசி. எதுலையும் தைரியமான குணம், நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரங்க. கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னாவே சிம்ம ராசி தான். ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை பின்வாங்கவே மாட்டாங்க. அது தப்பாகவே இருந்தாலும், தனக்கு அந்த விஷயம் தெரியவே இல்லைனாலும் அதை செய்யாமல் விடமாட்டேன், அந்த விஷயத்தை முடிக்காமல் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. தலைமை பண்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைனா கூட எந்த இடத்துலையும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதுலையும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்ங்க. உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பீங்க. சொல்லணும்னா கர்ணனோட ராசின்னு சொல்லலாம். கர்ணன்னா அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். அதே மாதிரி தான் சிம்ம ராசியும் இருப்பாங்க. தன்னை நம்பி யாராவது ஒருத்தர் வந்துட்டா அவங்கள எப்பவும் ஏமாற்றக்கூடாது, எந்த கஷ்டத்தையும் அவங்கள படவிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் உதவி பண்ற வள்ளல் படைச்சவங்க சிம்ம ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இது ஒரு விசேஷமான வருஷங்க. ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பார்க்காத மாற்றம் நிறையவே நடக்குது. ஏன்னா கிரக அமைப்புகள் அவ்வளவு அமோகமா இருக்கு. எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம் தாங்க பயிற்சியாகும். இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சியாகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு. ராகு கேது பகவான் பயிற்சி ஆகுறாங்க. இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த வருஷத்துல ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏதாவது தசா புத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான்னு. ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவா சூரியன் வர்றாரு. அப்போ நிறைய மாற்றங்கள், நேர்மையான மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த வருஷத்துல என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா, இந்த வருஷத்தோட லக்னம் பாருங்க, பொதுவாக பிறக்கிறதே கும்பம் லக்னத்துல தான் பிறக்குது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். எல்லா இடத்துலையும் ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. பிரம்மாண்டங்கள் அதிகமா நடக்கக்கூடிய வருஷமாவும் இது அமைஞ்சிருக்கு. இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் எல்லாம் நிறையவே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் ராசியோட கிரக அமைப்பு, அதாவது இப்போ ராகு கேது சனி பகவான் இதுங்க எல்லாம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டா 2.5 வருஷம் ஒரு ராசியில் போவார். குரு பகவான்னா 1 வருஷம், ராகு கேதுனா 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க. இதை வச்சு தான் வருட பலனை எடுக்க முடியும். உங்கள் ராசிக்கே கேது வர்றாரு. 7ல் ராகு, 8ல் சனி பகவான், 11ல் குரு பகவான். இப்படி தான் உங்களோட கிரக அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி கண்டக சனி, இப்போ அஷ்டம சனி. அதுதான் நீங்கள் பயப்பட்டுட்டே இருக்கீங்க. கண்டக சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 2.5 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு கேது உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு. கேது பாதிப்பாரா அப்படின்ட்டு ஒரே குழப்பத்திலேயே இருப்பீங்க. இந்த ஒரு 2.5 வருஷமாவே நீங்கள் நிறைய கஷ்டத்தை பட்டு அனுபவிச்சு இருக்கீங்க. எல்லா குழப்பத்திற்கும் இறைவன் இருக்காரு. அதாவது கர்மான்னு ஒன்று இருந்தால் அதுக்கு விமோச்சனம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கோடி நன்மையை கொடுக்க போறாரு குரு. 11ல் லாபத்தில் இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம். உங்கள் ஆசையை அதிகப்படுத்தி ஜெயிக்க வைப்பாரு. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கணுமோ, உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு அதில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களை தள்ளிட்டே இருப்பாரு. அதாவது தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்குங்க. குலதெய்வம்
இஷ்ட தெய்வம் எல்லாத்தோட அருளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த கண்டக சனியோட பயத்திலேயே இருக்கீங்க. அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா எப்பவுமே சிம்ம ராசி தலை குனியவே கூடாது. சிங்கம் யார்கிட்டையாவது அடிபணிஞ்சு போகுமா? அதனால தைரியமாக இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் கூட இருக்காரு. அதனால எந்த ஒரு கஷ்டமும் உங்களை வராது. நீ மனசில் ஆசையை மட்டும் வெயி, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ராசியில் உக்காந்துட்டு இருக்காரு. அதனால நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேணாம். நீங்கள் கோழையாக இருந்தால் மட்டும்தான் உங்களை ஏழ்மையாக பார்ப்பாங்க. வீரனாக மாறிட்டீங்க, உங்கள் கிட்டையே வரமாட்டாங்க. இதுதான் சிம்ம ராசியோட ஸ்பெஷலே. கேது உங்கள் ராசியில் வர்றதுனால ஞானத்தை கொடுப்பாரு. யார் ஜாதகத்துலலாம் கேது நல்லா இருக்காரோ அவங்களுக்கு பயங்கரமான ஞானம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே சிந்திச்சு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. நிறைய கற்பனை திறனை கொடுப்பாரு. நிறைய விஷயம், இந்த விஷயத்துக்கு அப்புறம் அடுத்த விஷயம் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பாரு. சொல்ல போனால் குழப்ப கிரகம்னு சொல்லலாம். இப்போ கண்டக சனியை நினச்சி நீங்கள் ரொம்பவே பயப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அதனால அவமானம், பிரச்சனை, நிறைய அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, வெளிநாடு வெளியூர் போக முடியலை, சொந்தத்தில் பிரச்சனை, நண்பர்கள் கிட்ட பிரச்சனை. நான் ஒருத்தவங்கள முழுசாக நம்பிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க என் முதுகலையே குத்திட்டு போயிட்டாங்க. என் உடம்புல பிரச்சனை, அம்மா அப்பா உடம்புல பிரச்சனை, இடம் வாங்குறதுல பிரச்சனை, பூமி வாங்குறதுல பிரச்சனை, கல்வியில பிரச்சனை அப்படின்னு இந்த கண்டக சனி உங்களை ஆட்டி படைச்சிருச்சு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நிஜமாவே உங்களுக்கு அப்படி இருக்காது. இத்தனை நாள் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் முடிவு காலம் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தொழிலில் இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிரும். திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க. இத்தனை நாள் நான் வரன் தேடிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ திருமண வரன் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது சின்ன முதலீடு போட்டிங்கன்னா கூட அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு யோகம் வரப்போகுது. உங்கள் உடம்பில் இருந்த பிரச்சனை, மருத்துவ செலவுகள் கம்மியாக போகுது. ஏதாவது இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக கேது பகவானால் கடன் பிரச்சனை இருக்காதுங்க. உடம்பு பிரச்சனையும் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இனி நீங்கள் போகக்கூடிய பாதை வெற்றி பாதையாக மட்டும்தான் இருக்கும். சிம்ம ராசி சிங்க மாதிரி வாழ போகிறீங்க. யாருனாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கவே முடியாது. கிடைக்கிற வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாட்கள் இப்போ உங்களுக்கு வந்துருச்சுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நேர்வழியில் மட்டும்தான் போவீங்க. பழகுனா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசினா அது சிம்ம ராசி தான். எதுலேயும் தன்னம்பிக்கையோடு இருந்துட்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க. என்ன, நான் எல்லாத்தையும் நம்பி எனக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நம்பினவங்க எல்லாம் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தவங்களுக்கு பண உதவி கூட செஞ்சேன், ஆனால் அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. எனக்கு கஷ்டம்னு கேட்குறப்ப அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கல. எனக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா தேவைன்னா கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு கொடுத்து உதவறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் நான் எல்லாத்துக்குமே கொடுத்தேன். சொந்த பந்தங்கள்கிட்ட எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. எல்லாருமே நான் தோற்று போவேனா அப்படின்னு நினச்சி தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே வேதனையோடு இருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இப்போ நட்சத்திர பலன்.
மக நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனே செஞ்சிருவீங்க. ஞானம் உங்களுக்கு அதிகம். ராஜா மாதிரி வாழ போறீங்க. என்ன கேது கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுப்பாரு. மற்ற எந்த விஷயமும் எந்த கஷ்டமும் உங்களுக்கு பெருசாக வராது. பூர நட்சத்திரம். நாகரிகம் அப்படின்னாவே அது உங்ககிட்ட தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற அளவுக்கு பொறுமையாக இருக்கிற ஒரே நட்சத்திரம் தாங்க நீங்கள். உத்திராடம் நட்சத்திரம். தைரியமாக இருங்க. எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. ஆக மொத்தம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய நாட்களாக மட்டும்தான் இருக்குது.